விஜய் கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு அவருடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நீதிமன்றம் போகிறதுக்கு முன்னாடியே விஜய் கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க சங்கீதா. அந்த ஆடியோ தான் இப்போ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக நடிகை ஒருத்தர் கூட திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாகவும் விஜயோடைய மனைவி சங்கீதா குற்றம் சாட்டியிருக்காங்க. அந்த நடிகை விஜய் கூட தான் எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோக்களை சோஷியல் மீடியாக்களை ஷேர் செய்கிறதும், அதுக்கு விஜய் எதிர்ப்பு தெரிவிக்காததும் தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயமே விஜய் என்னை நடத்தின விதம் தான். நான் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் எனக்கு குறிப்பாக விவாகரத்தே வேணும் அப்படின்னும், அதோட விஜயோடைய அந்த வருமானம் மற்றும் சமூக அந்தஸ்துக்கு ஏற்ப ஒரு கௌரவமான நியாயமான ஜீவாம்ச தொகையை வழங்கணும் அப்படின்னும் நீதிமன்றத்தை வந்து அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மனுவில் வந்து முக்கியமாக தாம்பத்திய உறவு குறித்தும் அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது விஜய் வந்து தன்னுடனான தாம்பத்திய உறவை வந்து தவிர்த்து விட்டார் அப்படின்னும், மன ரீதியாகவும் உடல் ரீதியாக சமூக மற்றும் தொழில்முறை வாழ்க்கையிலிருந்து என்னை புறக்கணித்து விட்டார் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் விவாகரத்துக்கு முக்கிய காரணம் அப்படின்னும் சங்கீதா சொல்லியிருக்காங்க. விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி விஜய் கிட்ட ஃபோனில் இதை பற்றி சங்கீதா சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் வந்து கொஞ்சம் கூட தயங்காமல் தாராளமாக போ, நீ எங்கே வேணால் போ, என்ன வேணால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் கோவப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சங்கீதா. அப்போது விஜய்க்கு தெரிஞ்சு அவருடைய சம்மதத்தோடு தான் இந்த சம்பவமே நடந்தது போல். நாம தான் நினச்சோம் இந்த விஷயம் விஜய்க்கு ஷாக் அப்படின்னு. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கு தான் ஷாக் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட்டு திரிஷாவுக்காவது இந்த விஷயம் ஷாக்காக இருக்குமா, இல்லை அவங்கள்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்றது தெரில.